plus and commas. Unit 2 forms of business organizations. Forms of business organization என்ன சொன்னா தொழில் அமைப்புகளின் வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. பாருங்க சாப்டர் நம்பர் 6 ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஸோ இந்த சாப்டர் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூட்டு பங்கு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அங்க பார்க்கலாம். Meaning and definition of a company. Meaning and definition of a company. சரிங்களா வாங்க பார்க்கலாம். A joint stock company is a distinct type of business organization evolved to overcome the limitations of sole trader and partnership concerns. So joint stock company அப்படிங்கிறது என்ன சொல்றேன்னா வேறுபடுது எதுல இருந்து சோல் ட்ரேடருக்கும் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்லையும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதான் என்ன ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனின்னு சொல்லுவோம். ஸோ சோல் ட்ரேடர்ல என்ன கேபிட்டல் கம்மியாக போடுவோம், அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபேமிலியும் கேபிட்டல் வந்து குறைவாக போடுவோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஸோ ஒரு சில குறைகள்லாம் இருக்குங்க, அந்த குறைபாடுகள் அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் தீர்க்கறதுக்காக தான் இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து கொண்டு வரப்படுது சரிங்களா. தென் தி அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் த இம்பேக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஸோ சயின்ஸ் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸோ இந்த வளர்ச்சி காரணமாக have all the necessitated a large amount of capital investment and highly sophisticated managerial skill for running a large scale industry. ஸோ ஒரு பெரிய நிறுவனத்தை தொடங்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான கேபிட்டல் அதிகமாக வேணும், தென் மேனேஜியல் ஸ்கில் வேணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணும். ஸோ இது வந்து சோல் ட்ரேடர்லையும் பார்ட்னர்ஷிப் ஃபேமிலியும் வந்து இதையெல்லாம் செயல்படுத்துவது ரொம்ப சிரமமான விஷயம். Partnership with limitations of its capital and managerial ability and with the added risk of unlimited liability has been found unsuitable for running a large-scale industry in modern times. சரிங்களா. ஸோ இது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேமிலியும் இதை வந்து செயல்படுத்துவது வந்து அவ்வளோ ஈஸியானது இல்லை. Therefore, joint stock company form of organization came into existence. ஸோ இந்த பிரச்சனை இந்த காரணத்தினால தான் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி வந்து கொண்டு வரப்பட்டது சரிங்களா. பாருங்க, the joint stock companies in India are governed by the Companies Act 2013. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி கொண்டு வருது எப்போ 2013. Earlier one was the Companies Act 1952. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து பழைய கம்பெனிஸ் ஆக்ட்னா 1956. ஸோ ரீசெண்டாக வந்தது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்து எப்போ அப்படின்னா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 சரிங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 1956. 2013 என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் இங்க 2013 கொண்டு வராங்க சரிங்களா. The new act has been divided into 29 chapters with 470 sections. இதுல கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி 29 chapters and 470 sections வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ the act came into force on 12th September 2013. எப்போ நடைமுறைக்கு வருது 12th September 2013 வருது. with few changes like earlier private companies maximum number of members. ஒரு சில சேஞ்சஸ் மூலமா வந்து 2013 வந்து ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. என்ன சேஞ்சஸ் பாருங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வாஸ், அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனில 50 பேர்லேருந்து now it will be 200. முதல்ல வந்து 50 பேர் தான் இருப்பாங்க. 50 பேர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் 50 மெம்பர்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. தென் 50லேருந்து 200 வந்து கொண்டு வராங்க சரிங்களா. A new class of company is of 1% company is included in this act that will be a private limited company. So 1% company ஒரு தனிநபர் நிறுவனம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. எப்போ is included in this act that will be a private limited company. இச்சட்டத்தில் வந்து சேர்க்கப்பட்டு தனியார் நிறுவனமாக கொண்டு வந்தாங்க சரிங்களா. முதல்ல என்ன 50 பேரா இருந்தாங்க, 50லேருந்து எவ்வளோ உயர்த்திருக்காங்க 200 உயர்த்திருக்காங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமாங்க டெஃபினிஷன். ஸோ டெஃபினிஷன் பாருங்க, யார் சொல்றாங்க, ஜேம்ஸ் ஸ்டீபன்சன். இவர் என்ன சொல்றாங்கன்னா கம்பெனி இஸ் an association of many persons who contribute money or money's worth to a common stock and employ it in some trade or business and who share the profit and loss arising therefrom. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதாவது ஒரு நிறுவனம் என்பது ஒரு கம்பெனி அப்படிங்கிறது வந்து மெனி பர்சன்ஸ் பல நபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சரிங்களா, அமைப்பை ஏற்படுத்தி பணம் மூலதனம் அதாவது கேபிட்டலை போட்டு சில
கேபிட்டல் மூலதனம் வழங்கி சில வணிகம் அல்லது வியாபாரத்தை ஒரு சில அந்த சம் ட்ரேடர்ஸ் ஆர் பிஸ்னஸ் வியாபாரத்தை தொடங்கி அதனால கிடைக்கக்கூடிய லாப நட்டத்தை அவங்களே பிரிச்சுக்கிறதுக்கு தான். சரிங்களா? அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கம்பெனி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? கம்பெனி யார் டெஃபினிஷன் கொடுக்குறாங்க? ஜேம்ஸ் ஸ்டீபன்சன் சொல்றாரு. தென் நெக்ஸ்ட் அடுத்து செக்ஷன் 2 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. இது என்ன சொல்லுது? கம்பெனிஸ்க்கு என்ன வந்து டெஃபினிஷன் கொடுக்குது அப்படின்னா a company is an artificial person created by law having a separate entity with a perpetual succession and a common seal. ஸோ அப்படின்னு என்ன? ஒரு நிறுவனம் என்பது கம்பெனி என்பது இது ஒரு சட்ட நபர். சரிங்களா? அதான் வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்றோம். நிறுவனம் என்பது நீடித்த வாழ்வுடனும் நிலைப்பேற்று தொடர்ச்சியுடனும் பொது முத்திரையுடனும் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு புனைவு நபர். அப்படி அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்பெனி அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து சொல்லுது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? இயல்புகள் இல்லைங்களா? ஸோ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். A company as an entity has many distinct features which together make it a unique organization. The essential characteristics of a company are found. So essential characteristics என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். First one, separate legal entity. Separate legal entity என்ன? தனியான சட்ட நபர் தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது என்ன தனியான சட்ட நபர் தன்மையுடையது என்னன்னு பார்க்கலாம். Under incorporation of a company, becomes a separate legal entity as compared to its members. ஸோ என்ன சொல்றாங்க? அதாவது அண்டர் இன்கார்பரேஷன், அந்த இன்கார்பரேஷன் கம்பெனி பண்ணிட்டோம் அப்படின்னா செப்பரேட் லீகல் என்டிட்டி வாஸ் கம்பேர்ட் டு இட்ஸ் மெம்பர்ஸ். அதாவது உறுப்பினர்கள் வந்து வேறுபட்டு செயல்படுது. சரிங்களா? அந்த கம்பெனி கேபிட்டல் போட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கம்பெனி அப்படிங்கிறதும் ரன் பண்ண கம்பெனி அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு கேபிட்டல் போட்டாங்க இல்லையா அந்த அந்த மெம்பர்ஸ் அவங்களும் வந்து வேறு. சரிங்களா? அவங்களும் வேறு தான். சரிங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் பண்றது ஒன்று, கேபிட்டல் போட்டவங்க இந்த மெம்பர்ஸ். சரிங்களா? அவங்கள தான் சொல்றோம். சரிங்களா? ஸோ இரண்டும் வேறு. The company is distinct and different from its members. ரெண்டு பேருக்கும் வேறு. It has its own seal and its own name. இந்த கம்பெனிக்கு என்ன தனியா own seal இருக்கு, own name இருக்கு. Its assets and liabilities are separate and distinct from those of its members. It is capable of owning property, incurring debt and borrowing money. ஸோ இதுக்கு என்னெல்லாம் திறமை இருக்கு? சொந்தமா உரிமை, owning property, incurring debt கடன் வாங்கக்கூடியது, borrowing money, employing people, having a bank account, entering into contracts and suing and being sued separately. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ ஒவ்வொரு விதத்திலையும் இந்த கம்பெனிக்கு வந்து இந்த எல்லா ரைட்ஸும் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இன் ஷார்ட் இட் இஸ் கன்சிடர்ட் as an artificial person created by law. ஸோ இது சுருக்கமாக சொல்ல போனால் செயற்கை நபராக தனிநபர் தன்மையுடையது. சரிங்களா? ஸோ கம்பெனி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ஒருத்தர் போடுறாங்க, அதை மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் பண்றாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பண்றது யாருக்கு? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சரிங்களா? ஸோ அவங்க மூலமா தான் என்னெல்லாம் பண்ணிக்கலாம்? ஓனிங் ப்ராப்பர்ட்டி, சொந்தமா அந்த கம்பெனிக்கு சொந்தமா சொத்துக்களை வச்சுக்கிறது, டெப்ட்டு, கடன் வாங்குறது, வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறது, பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது, சரிங்களா? கான்ட்ராக்ட் வச்சுக்கிறது. ஸோ இது எல்லாமே யார் பண்ணிக்கலாம்? அந்த கம்பெனியை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? உறுப்பினர்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ அதுதான் செப்பரேட் லீகல் என்டிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க லிமிடெட் லைபிலிட்டி. இது நமக்கு தெரிஞ்சதான், அதாவது வரையறை பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ பார்ட்னர்ஷிப்ல பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பு எப்படி இருக்கும்? அதாவது அவங்க சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஓன் அசெட் எல்லாம் விற்று தான் வந்து என்ன பண்ணிருக்கணும்? கடனை கட்டணும். ஆனால் இங்க பாருங்க the liability of the members of the company is limited to contribution to assets of the company up to the face value of shares held by him. ஸோ இங்க வந்து அந்த அன்பெய்ட் ஷேர்ஸ் இருக்கு இல்லைங்களா? டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஸோ அந்த அன்பெய்ட் ஷேர்ஸ்னுடைய வேல்யூ மட்டும்தான் என்ன பண்ணணும்? இவங்க வந்து கொடுக்கணும். சரிங்களா? அதாவது செலுத்தப்படாத அந்த பங்கு அதை மட்டும்தான் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கம்பெனியில் இருக்கக்கூடிய அசட்டை விற்று பேமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? A member is liable to pay only the uncalled money due to shares held by him. அந்த அன்கால்டு மணி, அந்த அழைக்கப்படாத முதல், அதை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி அசட்டை விற்று, சப்போஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அந்த அன்கால்டு மணி, அந்த அமௌண்ட் மட்டும் என்ன கம்பெனியோட அசட்டை விற்று கட்டுவாங்க. சரிங்களா? இப்போ அசட்ஸ் ஆஃப் தி கம்பெனி ஆர் நாட் சஃபிஷியன்ட். ஸோ இதுக்கு மேலேயும் வந்து கடனை கட்டுறதுக்கு போதுமான அளவு சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல
to pay liabilities, the personal properties of the shareholders are not held responsible. ஸோ அவங்களுடைய சொந்த சொத்துக்களை விற்று கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இங்கே இல்லை. சரிங்களா? ஆனால் எங்கே இருக்கு? பார்ட்னர்ஷிப் ஃபேமிலியோ சோல் ட்ரேடர்லையோ இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கும் இங்கே ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்சுவல் சக்சஷன். ஸோ பர்ஃபெக்சுவல் சக்சஸ்னா நீடித்த வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ கம்பெனியுடைய நீடித்த வாழ்வு எப்படி இருக்கும்? A company does not cease to exist unless it is specifically wound up or the task for which it has formed has been completed. ஸோ ஸ்பெசிஃபிகலி wound up. ஸோ பாருங்க, என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதன்படி தான் இந்த கம்பெனி வந்து செயல்படும். சரிங்களா? அது வரைக்கும் செயல்படும். சரிங்களா? மெம்பர்ஷிப் ஆஃப் ஏ கம்பெனி may keep on changing from time to time, but that does not affect life of the company. A company is created by law and it can be wind up only through legal process. ஸோ எப்போ அந்த கம்பெனியினுடைய சொந்த சொத்துக்களை, அதாவது the company is created by law and it can wind up only through the legal process. ஸோ சட்டப்படி எப்படி அந்த கடனை வந்து தீர்க்கணுமோ ஸோ அதன்படி தான் வந்து செயல்படுத்துவோம். சரிங்களா? சரி, நமக்கு இதெல்லாம் வேண்டியதில்லை. கம்பெனி பர்ஃபெக்ட் சக்சஷன் என்ன அப்படின்னா, கம்பெனி டஸ் நாட் சீஸ் டு எக்ஸிஸ்ட் அன்லெஸ் இட் இஸ் ஸ்பெசிஃபிகலி wound up or the task for which it was formed has been completed. ஸோ என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதன்படி மட்டும்தான் செயல்படும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் ஒன், செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. என்ன செப்பரேட் ப்ராப்பர்ட்டி? நிறுவனத்துக்கு தனிப்பட்ட சொத்து இருக்கு. சரிங்களா? a company is a distinct legal entity. ஸோ என்ன சொல்ல வரான்? நிறுவனம் என்பது ஒரு சட்ட நபர், சட்டபூர்வமான தனிநபர் தன்மையுடையது. சரிங்களா? a member cannot claim to be owner of the company's property during the existence of the company. கம்பெனியோடைய சொத்து இருக்கு இல்லைங்களா? அந்த சொத்தின் மீது உரிமை கொண்டாட யாருமே முடியாது. சரிங்களா? ஸோ கம்பெனிக்குன்னு சொத்து இருக்கு. அந்த கம்பெனியுடைய சொத்தை வந்து மற்ற தனிப்பட்ட நபர் யாருமே வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோ வந்து அந்த சொத்தினுடைய உரிமையை வந்து நம்ம கொண்டாட முடியாது. அதை தான் வந்து என்ன சொன்னால் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நிறுவனத்துக்குன்னு தனிப்பட்ட சொத்து இருக்கு. சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய சொத்துல வந்து யாருமே ஒர்க் பண்ணுற யாருமே வந்து உரிமை கொண்டாட முடியாது. நெக்ஸ்ட் பாருங்க, டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஸோ ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க, ஷேர்ஸ் இன் ஏ கம்பெனி ஆர் ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள். ஸோ ஷேர்ஸ் என்ன பண்ணலாம்? நம்ம பார்த்துருக்கோம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியுடைய ஷேர் வாங்குவோம், உடனே என்ன பண்ணலாம்? நல்ல ரேட்டுக்கு போச்சு அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டாங்க அப்படின்னா அந்த ஷேரை நம்ம கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அதை தான் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஷேர்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக மாற்றிக்கலாம். யார்கிட்டையும் நம்ம கேட்டுட்டு தான் மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ரேட் அதிகமாக இருந்தாலும் நம்ம விற்றுக்கலாம். ரேட்டு கம்மியாக நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், ஒரு 90 ரூபாய்க்கு கேட்குறாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் நாமளாக பார்த்து கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஈஸியாக வந்து ஷேர்ஸ் வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? அதுதான் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ். ஸோ பாருங்க, ஷேர்ஸ் இன் ஏ கம்பெனி ஆர் ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள். ஷேர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். when a member transfers his share to another person, the transferee steps into the source of the transferer and acquires all the rights of the transferer in respect of those shares. There are restrictions in the transferability of shares in case of private company. ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேர்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? ஆனால் இதுவே வந்து நம்ம சோல் ட்ரேடெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பார்ட்னர்ஷிப் ஃபேமில் வந்து எனக்கு நான் பார்ட்னராக இருக்கிறது விருப்பம் இல்லை, இன்னொரு பார்ட்னர் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ மற்ற பார்ட்னருடைய விருப்பமெல்லாம் கேட்டுட்டு தான் நம்ம வந்து இன்னொரு பார்ட்னர் அட்மிட் பண்ணிப்போம் இல்லைங்களா? இவர் வந்து விலகிட்டார் அப்படின்னா இன்னொரு பார்ட்னர் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா ஸோ அவர் சேர்த்துட்டு மற்ற பார்ட்னருடைய விருப்பமெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடியும். ஆனால் இங்கே இது வந்து கம்பெனி. ஸோ இங்கே ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸை வந்து ஈஸியாக யாருடைய விருப்பமும் நமக்கு தேவையில்லை. நாம் என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக வந்து ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, காமன் சீல். ஸோ கம்பெனிக்குன்னு ஒரு பொது முத்திரை வந்து இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து காமன் சீல்னு சொல்லுவோம். பாருங்க, a company is an artificial person and it does not have a physical presence. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு கம்பெனிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஆனால் இது என்ன? கம்பெனிங்கிறது நம்ம தனி மனிதனா? ஸோ அப்படி இல்லை. ஸோ அது ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ். ஸோ ஃபிசிக்கலாக அதனால எதுவுமே செயல்பட முடியாது. சரிங்களா? கம்பெனியை வந்து ஏதாவது சைன் பண்ணுமா, ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ எதுவும் பண்ண முடியாது. அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட நபர், அதான் யாரை சொல்கிறாங்க?
It acts through the board of directors for carrying out its activities and entering into various agreements. ஸோ யார் கம்பெனின்ற ஆர்டிஃபிஷியல் பர்சன் அப்படிங்கிற பேரில் கம்பெனி செயல்படுது. ஆனால் அந்த கம்பெனியை ரன் பண்ணுறவங்க யார்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் சைன் பண்ணுறது, எல்லா மேனேஜ்மெண்ட் பர்பஸ் எல்லாம் பார்க்குறது எல்லாமே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் பார்க்குறாங்க. ஸோ இவங்க தான் வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுனால தான் இவங்களால தான் நம்ம கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? And such contracts must be under the seal of the company. Such contracts must be under the seal of the company. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் ஏற்படுது அப்படின்னா கட்டாயம் என்ன இருக்கணும்? சீல் இருக்கணும். ஸோ அந்த கம்பெனியை வந்து சீல் இருக்கு. ஸோ சீல் வைக்கிறது யாரு? ஸோ the board of directors. சரிங்களா? The common seal is the official signature of the company. ஸோ அந்த சீல் வச்சுட்டோம் அப்படின்னாவே அந்த சீல் வந்து யார் வச்சதா அர்த்தம்? ஸோ அந்த கம்பெனி வச்சதா தான் இருக்கும். ஆனால் அது யார் வைக்கிறாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வைக்கிறாங்க இல்லைங்களா? The name of the company must be engraved on the common seal. Any document not bearing the seal of the company may not be accepted as authentic and may not have any legal force. சரிங்களா? ஸோ ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுக்கு அந்த கம்பெனியினுடைய முத்திரை அப்படிங்கிறது யார் இடுவாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் வந்து செயல்படுறாங்க. சரிங்களா? அதை நெக்ஸ்ட் பாருங்க, கெப்பாசிட்டி டு sue அண்ட் பீயிங் sued. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது கெப்பாசிட்டி டு sue அண்ட் பீயிங் sued அப்படின்னு சொன்னால், அதாவது வழக்காடும் திறனும் மற்றும் வழக்கில் பதில் சொல்லும் உரிமை. ஸோ இது எல்லாமே செயல்படுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது? அந்த கம்பெனிக்கு இருக்குது. அதாவது கம்பெனி வந்து என்ன கேஸும் போடலாம். ஸோ அந்த கேஸில் வந்து வழக்காடக்கூடிய திறமையும் இருக்குது, வழக்கில் வந்து பதில் சொல்லும் உரிமையும் இருக்குது. சரிங்களா? அதான் சொல்ல a company can sue or be sued in its own name as distinct from its members. ஸோ என்னதான் அந்த நிறுவனமானது தன் உறுப்பினர்களிடம் வேறுபட்டு தான் இருக்கு இல்லைங்களா? தனது பெயரை வழக்கு தொடுக்கவும் எதிர் வழக்காகவும் நிறுவனத்திற்கு வந்து சட்டபூர்வமான உரிமை இருக்கு. சரிங்களா? தன் மேல கேஸ் போட்டாலும் சரி, தான் வந்து வழக்கு தன் பேரில் வழக்கு யாராவது தொடுக்கவும் இல்லை எதிர் வழக்காடவும் இந்த நிறுவனத்திற்கு வந்து உரிமை இருக்கு. சரிங்களா? அதான் சொல்றாங்க. அடுத்து செப்பரேட் மேனேஜ்மெண்ட். ஸோ செப்பரேட் மேனேஜ்மெண்ட்னு என்ன சொல்றோம்? ஸோ நிறுவனத்துக்கு தனிப்பட்ட மேலாண்மை இல்லைங்களா? A company is administered and managed by its managerial personnel. ஸோ என்ன சொல்றான்? ஸோ இயக்குனரவை அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு கூட்டுப்பங்கு நிறுவனத்தை மேலாண்மை செய்கிறது. சரிங்களா? யாரு? A company is administered by and managed by its managerial personnel. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க? மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் the board of directors. ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கம்பெனிக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. The shareholders are simply the holders of the shares in the company and need not necessarily the managers of the company. ஸோ ஷேர் ஹோல்டர் வந்து என்ன பண்ணுறாங்க? ஷேர்ஸ் வந்து போடுறாங்க. ஆனால் அது மேனேஜ்மெண்ட் பண்ணுறது யார்? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன செப்பரேட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஒன் ஷேர் ஒன் ஓட். ஒன் ஷேர் ஒன் ஓட்னா ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு இல்லைங்களா? ஒரு நபர் ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து 10 ஷேர் வச்சிருந்தாலும் அவருக்கு வந்து 10 ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்குது. சரிங்களா? அதுதான் ஒன் ஷேர் ஒன் ஓட்டு. எத்தனை ஓட்டு வச்சிருக்கோ அத்தனை ஓட்டு அவருக்கு உண்டு. சரிங்களா? The principle of voting in a company is one share one vote. That is, if a person has 10 shares, he has 10 votes in the company. சரிங்களா? ஒரு நபர் வந்து 10 ஷேர் வச்சிருக்காரு, இல்லை 20 ஷேர் வச்சிருக்காரு, அவருக்கு வந்து 20 ஓட்டு வந்து போடுறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கு. எப்போ அந்த கம்பெனியுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஷேர் ஹோல்டர், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இத்தனை ஓட்டு வந்து போகிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா? This is in direct distinction to the voting principle of a cooperative society where the one member one vote. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒன் மெம்பருக்கு ஒன் ஓட். ஒன் மெம்பர் வந்து 10 ஷேர் வச்சிருந்தாலும் சரி 30 ஷேர் வச்சிருந்தாலும் சரி, ஆனால் அவர் எத்தனை ஓட்டு போட முடியும்? ஒன் ஓட். ஆனால் இங்கே ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸோ 1% எத்தனை ஷேர் வச்சிருந்தாலும் அத்தனை ஓட்டு வந்து போட்டுக்கலாம். இதுதான் பிரின்சிபல் அப்ளைஸ். ஸோ இதுதான் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிக்கும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? இது கோஆபரேட்டிவ் சொசைட்டி பற்றி நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியில் 1% ஒன் ஓட். ஒரு 1% 10 ஷேர் வச்சிருந்தாலும் சரிங்க 10 ஓட்டு போட்டுக்கலாம். ஆனால் கோஆபரேட்டிவ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த மெம்பர் வந்து 10 ஓட்டு வச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஓட்டு தான் போடணும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அண்ட் தட் இஸ் irrespective of the number of shares held, one member has only one vote. சரிங்களா?